வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் நம்மோடு தற்போதைய தேர்தல் நிலவரங்கள், முன்னணி நிலவரங்கள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பத்தி தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப வரக்கூடிய நிலவரப்படி 234 தொகுதிகள்ல 106 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில இருக்கு. இந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது என்ன சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன? ரொம்ப வியப்பா இருக்கு. அதாவது இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாவேகா வைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்தவரை வந்து இப்போ ஒரு நகரப்பகுதிகள் வந்து எனிதிங் 25-27% வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது. கிராம பகுதிகள் போனீங்கன்னா கொஞ்சம் கீழே போகுது. அதே இடத்துல வந்து ஒரு ஒரு ஒர்க்கர் பிரசன்ஸே இல்லாத பல கிராமங்களும் இருக்கிறது. இப்போ விழுப்புரம் மாவட்டம் எடுத்துட்டுங்க, நீங்க அதுக்கு கள்ளக்குறிச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எந்த இடம் எடுத்தாலும் அங்க வந்து பெருசா ஒரு கொடியோ, இல்லை என்றால் தோரணமோ, இல்லை என்றால் ஒரு வால் ரைட்டிங்கோ ஒன்றும் இல்லாத இடங்கள்ல எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் என்று நினைத்தோம். அதையெல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து தவிடுபடி ஆகிக்கொண்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் என்ற ஒற்றை மனிதரை நம்பிக்கொண்டு ஏராளமான மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இது வந்து நம்மளுடைய ஒரு பழைய ஒரு 50களில் நடந்த எம்ஜிஆர் படத்தில் வருகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இல்லையென்றால் நம்மளுடைய ரஜினி படத்தில் வருகின்ற ஒரே ஒரு ஹீரோ வந்து ஏறத்தாழ ஒரு 100 பேரை வந்து அடித்து தூக்கி சுக்குநூறாக்கி மக்களை காப்பாற்றுகின்ற, இல்லை என்றால் ஹீரோயினை காப்பாற்றுகின்ற காட்சிகள் இருக்கு. ஏறத்தாழ அதை சினிமா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் சினிமாங்க. இது சினிமாவை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ கேண்டிடேட் பேர் நீங்க இப்ப எதேச்சியா வந்து வெளியே போயிட்டு உங்க ஆபீஸ்க்கு வெளியே போயிட்டு தவிக்க கேண்டிடேட் யாருன்னு கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. அதே நேரத்துல வந்து விஜய் யாருக்காக வாக்களித்தீர்கள் கேட்டா விசில் சமயத்துக்கு வாக்களித்தோம் என்று கூறுவார்கள். அப்போ இதுதான் ஆக்சுவலி இப்ப நரேந்திர மோடி போன்றிருக்கின்ற நபர்களுக்கு இது ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு கனவா இருக்கும். அதாவது இப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது நான் மட்டும்தான் கட்சி, கட்சி என்றால் தான் நான் என்றால் கட்சி என்ற அளவுக்கு வந்து அதனுடைய உச்சகட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஜெயலலிதா கூட இது அச்சீவ் பண்ண முடியவில்லை. விஜய் தான் தாவேகா, தாவேகா தான் விஜய், தாவேக்கால் இருக்கின்ற அத்தனைவர்கள் இப்ப வந்து மதுரையில் அவர் அந்த வசனம் வச்சார் இல்லையா? மதுரை தெற்கு விஜய், மதுரை மத்திய விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் வச்சார் இல்லையா? அதுதான் இப்போ வந்து செயல் வடிவத்தில் வந்திருக்கிறதாக நான் காண்கிறேன். இதை டெஃபினட்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. என்னை பொறுத்தளவுல நான் இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு 26%, 27%, 28% வந்து நகரப்பகுதிகளில் வந்து விட்டால் அதை தாண்டி வாக்கு தேவைப்படுது இல்லையா? ஒரு 35% வந்தா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அந்த பிரிட்ஜ் எப்படி பண்ண முடியும்ன்றதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதனாலதான் நான் நினைச்சேன் டெஃபினட்டா வந்து பெரிய அளவுல வர முடியாது. சிங்கிள் டிஜிட்ல வந்த பெரிய விஷயம், 15 சீட் வரை வந்தால் பெரிய விஷயம் என நினைத்துக் கொண்டிருந்தேன். டெஃபினட்டாக ஒரு 15% இருந்து 20% அக்ராஸ் த ஸ்டேட் வரும் என்றுதான் கருதினேன். அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிக்கொண்டு எவ்வளவோ பெரிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார். இது நாம் ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஸ்வீப் கிடையாது. அதாவது நகரப்பகுதிகள் நம்மளுக்கு சென்னையில் இருக்கிறதுனால நமக்கு வந்து வி ஆர் ஆல்சோ கிளவுடட். அதாவது சென்னையில பயங்கர தாக்கம் இருந்ததுனால நாம இதை வைத்துக் கொண்டு நாம் வந்து என்டையர் ஸ்டேட்டை வந்து இடப்பட முடியாது. அதனாலதான் மறுபடியும் வந்து பெல்வெதர் இப்போ வேடசந்தூர் போல ஒரு இடத்துல வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட தொடர்பு கொண்டு பேசும்போது இல்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் ஒரு காலத்திலும் தோற்காத கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கு இல்லையா? ஜென்ரலாக தோக்காத கான்ஸ்டிடுவன்சிஸ், அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற நபர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த தருணத்தில் கூட யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து இல்ல அந்த அளவுக்கு வரும் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதனாலதான் மிஸ் பண்ணேன். இப்போ ஒரு ஸ்வீப் என்றால் ஒரு 180, அதான் ஒரு ஸ்வீப்பினுடைய இலக்காக நான் காண்கிறேன். அந்த ரேஞ்சில் வந்து 150 to 180 வந்தா தான் என்னை பொறுத்தவரை நான் 180 தான் ஒரு ஸ்வீப்னு எடுத்துக்கொள்வேன். அதை 1971 வந்து திமுக வந்த சீட் ஆனாலும் சரி, 991 வந்து ஜெயலலிதாவுக்கு வந்த சீட்டுகள் ஆனாலும் சரி, இதெல்லாம் ஒரு ஸ்வீப்பாக நான் எடுத்துக்கொள்வேன். அப்ப அந்த இலக்குக்கு வரவே இல்லை என்று பார்க்கும்போது அதனாலதான் தட்ஸ் வை மிஸ்ட் இட் ஆல்சோ, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ திமுக அதிமுகவோட ஸ்ட்ரக்சர்னு தொடர்ந்து பேசிட்டே இருப்போம் சார். எங்க அவங்களோட கம்பீட் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. புது பிளேயரா வரக்கூடியவர் டிஸ்ரப்டரா இருப்பாரு, டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரு. ஈவன் அவர் நிக்கிற தொகுதிகளிலே 2லயும் ஜெயிக்க முடியுமாங்கிறது டஃப் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல வெற்றிங்கிற இடத்துக்கு போய் நிக்குது இல்லைங்க சார். அந்த இடம் எதன் அடிப்படையில அமையுது? எங்க மிஸ் பண்ணாங்க கணிக்கிறது?
இல்ல நான் 2 இடத்துலயும் ஜெயிச்சிருவார் தான் நினைச்சேன். அது ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ஸ்மால் டீடைல். அவர் தலைவரா இருக்கிறதுனால, அதே மாரி அவருக்கு அந்த ஒரு மவுஸ் இருக்கிறதுனால, ஒரு நடிகர் என்ற அ அளவில் வந்து மக்கள் வந்து விரும்பி வாக்களிப்பார்கள். ஒரு ஹீரோ நிச்சயமாக வாக்களிப்பார்கள். அதை தாண்டி இந்த 2 அரசியல் கட்சிகளையும் தாண்டி இருக்கின்ற விஷயம் என்ன நான் பார்க்க வேண்டும். நான் இதுல பலமுறை நான் பேசியிருக்கிறேன். அதாவது இந்த 2 அரசியல் கட்சிகளிலும் வந்து இளைஞர்களுக்கோ, பெண்களுக்கோ வந்து இடமே கொடுக்கவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி கொடுத்துக் கொண்டு தான் இருக்கிறது. ஆனா நாம் தமிழர் வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சி இல்லை என்று பலருக்கும் தெரிஞ்சனால, அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி இல்லை என்று பலருக்கும் தெரிஞ்சனால, நிச்சயமாக அது ஒரு ஃபியூச்சராக யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா விஜய் அதே இடத்துல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வருகிறார்களோ அவரெல்லாம் சேர்த்துக் கொண்டார்கள். இப்ப ஏறத்தாழ 118 பேர் வந்து மாற்றுக் கட்சிகளில் இருந்த நபர்கள், அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கேண்டிடேட்ஸா இருக்கிறாங்க. இந்த கட்சியில. ஆதவ அர்ஜுனா உட்பட, செங்கோட்டையன் உட்பட, வி.எஸ். பாபு உட்பட இருக்கின்ற நபர்கள் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் என்று நாம் மறந்து விட முடியாது. அப்ப அப்படி எஸ். இருக்கின்ற ஒரு சிஸ்டம் வந்து அங்க வந்து உருவாக்குகிறார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற சிஸ்டம் என்னன்னு பாருங்க. ஒரு அதிமுக இருக்கிற சிஸ்டத்தை வைத்துக்கொண்டால் அதே தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். ஜெயலலிதாவை மாற்றி நிறுத்தினால் பாக்கி இருக்கிற தலைவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலாகாலமாக ஒரு 30 வருட காலமாக அதே தலைவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர, அந்த தலைமை பொறுப்புக்கு வந்து எடப்பாடியை தவிர வேற யாருமே வரவில்லை. அந்த ஒரே ஒரு நபர் தான் கொஞ்சம் பின்னால் இருந்து, அதாவது அந்த இது பார்த்தீங்கன்னா, புரோட்டோகால் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, பின்னால் இருந்து கொஞ்சம் முன்னால வந்திருக்கிறார். அதை தாண்டி வேற யாருமே அங்க மாற்றமே கிடையாது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதிமுகவினுடைய நேச்சர் இது கிடையாது. ஜெயலலிதா வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து, அதாவது இந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து அவர் வந்து செவி கொண்டதுனால தான் ஒரு ஓபிஎஸ் வந்து உள்ள வர்றாரு. 96ல வந்து ஒரு பெரியகுளத்துல ஒரு கேண்டீன் நடத்தி கொண்டு, ஒரு டீ கடை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நபரை வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார, இன்னைக்கு இல்ல 2001 முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வைக்கிற காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து அவர்கள் வந்து சிறகுகள் கொடுக்கிறார்கள். அது வந்து திமுக நடக்காது. அது வந்து அதிமுக நடந்த ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் 2016க்கு பிறகு, அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை வந்துருச்சு. ரெஸ்ட்லெஸ் யூத் இருக்காங்க. திமுக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை வந்து குடும்ப ஆட்சி தான், டைனாஸ்டி தான் இருக்கிறது. அது வந்து மாவட்ட செயலாளர் லெவலானாலும் சரி, ஒன்றிய செயலாளர் லெவலானாலும் சரி, யாருடைய இதுல பார்த்தாலும் அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஆட்சியா தான் இருக்கிறது. அப்ப இந்த 2 இடத்துலயும் வந்து இடமில்லாத நபர்கள் வந்து என்ன செய்வார்கள்? அது ஒரு பெரிய சதவீதம் இருக்கு இல்லையா? இப்ப அந்த திமுக கோவம் எல்லாம் மக்கள்கிட்ட இருந்ததா சார்? அது அந்த குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியலா இருக்கு, இங்க ஸ்பேஸ் இல்ல, இதே திரும்பி திரும்பி நடக்குதுங்கிற கோவம் எல்லாம் இயல்பா மக்கள்கிட்ட இருந்ததா? எப்படி அது ரெஃப்ளெக்ட் ஆகுது விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது? அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. அதாவது அரசியலுக்கு வர வேண்டும் என நினைத்த நபர்களுக்கு அந்த கோபம் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதாவது நீங்க எப்ப ஒரு 5 வருட காலத்தில், இல்லை என்றால் 10 வருட காலத்தில் வந்து உங்களால் வந்து ஒரு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லன்னா 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களால எப்படி வீடு கட்ட முடியுது? எங்க கட்டுறாங்க? ஊர்ல தானே கட்டுறாங்க. எல்லாரும் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ நீங்க வந்து ஒரு 5 வருஷம் ஒரு அமைச்சரா இருந்தார், 5 வருஷம் ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட நீங்க உங்களால இது செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறது? அப்போ அந்த ஒரு ஒரு ரிசன்ட்மென்ட் நிச்சயமாக இருக்கிறது. அந்த ரிசன்ட்மென்ட் வந்து எப்படி வந்து அது வந்து பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு பாஜக இருக்குது. இன்னைக்கு இல்ல, ஒரு 10 வருட காலமாக பாஜக இந்த ஒரு கேம்பெயின் தான் எடுத்து போய் கொண்டிருக்கிறது. என்ன கேம்பெயின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கழகங்கள் இல்லாத தமிழகம். 2வது வந்து ஊழல் கட்சிகள். 2மே ஊழல் கட்சிகள் என்றுதான் அவர்கள் 2014ல ஆரம்பித்தார்கள். 2024லயும் அதே தான் கேம்பெயின் ஆரம்பிச்சது. எடப்பாடி பத்தி கழிவுகளை ஊத்துனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா. மோடியும் அதை பத்தி பேசியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கிறது. அப்போ 2 நபர்களும் வந்து ஊழல்வாதிகள் என்ற ஒரு பக்கம். அந்த ஊழலுக்கு சான்றாக அவர்கள் வந்து கட்டின பெரிய பெரிய வீடுகள், சொகுசு கார்கள், எங்க போனாலும் வந்து விஐபி ட்ரீட்மெண்ட், கோயில்ல இருந்து குளத்துல இருந்து எங்க போனாலும் ஒரு ஏர்போர்ட்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாற்றம் வருவதாக நான் காண்கிறேன். இது எல்லாமே சேர்த்து வர வேண்டும். புரிஞ்சுக்க முடியும். அதற்காக இன்னொருத்தரும் வர வேண்டும். அதாவது இது போலியான ஒரு நபர் அந்த பக்கம் இருக்க வேண்டும். இவருக்கு வாக்களித்தால் நிச்சயமாக நமக்கு இது ஒரு மாற்றாக வரும் என்றும் வர வேண்டும். ஆனா நம்ம ஒண்ணும் மறந்துவிட முடியாது. 106 நாள்ல அது இன்னும் ஹாஃப் மார்க் ஆகுது. இன்னும் 12 பேர் வேணும். எஸ். அந்த எஸ். 12 பேரை வந்து இன்னைக்கு இருக்கின்ற நிலையில் வந்து எங்கேயும் கிடைக்காத ஒரு நிலை தான் இருக்கிறது. காங்கிரஸ் ஆனாலும் சரி, அது பாமக ஆனாலும் சரி, அந்த 2 சேர்த்தா கூட அந்த இலக்கு வராத ஒரு நிலை தான் இப்போதைய சூழ்நிலை இருக்கு. நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், 4:30 பேசிட்டு இருக்கிறோம், அந்த டைம்ல இருக்குது. இல்ல சார், ஆனா இப்போ அவருடைய ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா, இந்த கரூர் இன்சிடென்ட் நீங்க பயங்கரமா கோவப்பட்டு நம்ம இன்டர்வியூலயே பேசுனீங்க. அன்னைக்கு நடந்த பிரச்சனைகள்ல இருந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் சைட்லயே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது கரூர் இன்சிடென்ட். அதற்கு பிறகாக வந்து கட்சியில வேற யாரும்
செங்கோட்டையனுக்கு பிறகு சேரல, கூட்டணி ஆமா. அமையல, பிரச்சாரத்துக்கு ரெகுலரா போக மாட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு ரெகுலரா போறாரு, இங்க பேசுவதற்கு அடுத்த கட்ட ஆட்கள் இல்லைன்னு எல்லாமே நெகட்டிவா இருக்கு. பட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது அது வேற மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கிறது. எதை எதை சூஸ் பண்ணி மக்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க? நிச்சயமாக நல்ல கேள்விதான். அதாவது நான் வந்து போன வருடம் ஆகஸ்ட்ல நான் சொன்னேன், இந்த தேர்தல் கணிக்கவே முடியாது. விஜயினுடைய என்ன இம்பாக்ட் சொல்ல முடியாது. நான் பல இடங்கள்ல பல மாரி வந்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். ஆனா செப்டம்பர்ல கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு தான் நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். இல்ல நிச்சயமாக இது விஜய்க்கு எதிராகத்தான் போகும். ஏனென்றால் 41 பேரினுடைய அந்த ரத்தம் வந்து அவருடைய உயிரிழப்பு. கரத்தில் இருக்கிறது. அந்த கரத்தில் இருக்கின்ற ரத்தம் வந்து அது நீங்க எவ்வளவுதான் கழுவினாலும் போகாது. மேக்பெத்தை போல நீங்க இரவு முழுவதும் நீங்க கழுவிக்கொண்டே இருக்கலாம். ஆனா போகாது. ஆனால் அந்த அந்த விஷயத்த கூட அந்த கரூர் மக்களே மறந்து விட்டார்களே. கரூர் மக்களே வந்து தாவேக்காக்கு இப்ப கரூர்ல ஏன்னா விஜயபாஸ்கர் லீடிங் நினைக்கிறேன். பட் பாக்கி இருக்கின்ற விஎஸ் எஸ். இவரு அவர் லீடிங்ல இருக்காரு. பாக்கி இருக்கின்ற அனைத்து இடங்கள்லயும் வந்து நீங்க வந்து தாவேக்கா லீடிங்ல இருக்கலையா? அதை எப்படி வந்து நாம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? என்ன சொல்ல முடியாது. அதாவது 41 பேரை வந்து பலி கொடுத்த ஒரு கட்சி. அந்த கட்சிக்கே வந்து மறுபடியும் வாக்களிக்கிறார்கள் என்றால் மக்கள் என்ன சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெளிவாக சொல்கிறார்கள். பரவால்ல, எங்கள கொன்னாலும் பரவால்ல. நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க மகாராஷ்டிரா இருக்கணும். அப்படின்னு ஒரு மனப்பான்மை தான் நான் காண்றேன் தவிர, அதை தாண்டி ஒரு ஒரு கமெண்ட் அதுல வந்து என்னால ஜீரணிக்க முடியவில்லை. நான் இல்ல, தெரிஞ்ச உங்களுக்கு அரசியல். வந்து ஒரு பரந்துபட்ட அனுபவம் இருக்கு, அரசியலை தொடர்ந்து கவனிக்கிறவர் நீங்க. ஒரு தேர்தல்ல வெற்றி அடையிறது, மக்களுடைய மதிப்பை பெறுவது, மக்கள் வந்து ஒரு பெரும்பான்மைங்கிற நம்பர்ஸ்க்கு பக்கத்துல கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கடினமான உழைப்பை போடணும். அது எல்லா பார்ட்டியா இருந்தாலும், எந்த பார்ட்டியா இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு மிக்கிறவங்க கடினமான உழைப்பு போடணும். இப்பயே பல பேர் சொன்னது, விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சீரியஸா உழைச்சிருந்தாருன்னா ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கறத அந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்தபோது சொன்னாங்க. அந்த அளவுக்கு உழைக்கல. ஒரு 4-5 நாள் தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஒரே ஸ்கிரிப்டே திருப்பி திருப்பி பேசினாரு. அவர் இன்னும் கொஞ்சம் பிரச்சாரங்கள்ல ஈடுபாடு காமிச்சிருந்தாருன்னா வெற்றி பெறவே முடியும் அப்படின்னாங்க. பட் அந்த குறைந்தபட்ச பிரச்சாரம், குறைந்தபட்ச அவருடைய உழைப்பே போதுமானதா இருக்கா? ஆ, நான் என்ன இல்ல நான் இன்னொரு விஷயம் தான் காண்றேன். அதாவது இருக்கின்ற அமைப்போடு இருக்கின்ற ஒரு கடும் வெறுப்பு. இந்த வெறுப்பை வந்து நாம் வந்து பொருட்படுத்தவில்லை. ஒரு பெரிய அளவில் வந்து சரி திமுகவை சரி இந்த வாட்டி திமுக வேண்டாம் அதிமுக போட்டுடலாம். அதிமுக வேண்டாம் திமுக போட்டுடலாம். இப்படித்தான் மக்களினுடைய மனநிலை வந்து இருந்தது 2016 வரை. 2016ல மட்டும் ஒரு 3ஆம் அணி ஒண்ணு வந்தது. ஆனா மக்கள் நல 3ஆம் அணி கூட்டணி. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஒருவேளை அந்த அளவுக்கு விரும்பவில்லை. இல்லை என்றால் அவர்கள் வந்து நினைத்தார்கள் இது வந்து நிச்சயமாக ஒரு முடியாத கூட்டணியா இருக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை என்று நினைத்துத்தான் மக்கள் வாக்களிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். அப்ப இதுதான் ஆக்சுவலா வந்து முதல் முறையாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து வருகிறது. இப்போ மக்கள் நல கூட்டணி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு கூட்டணி. அந்த 21ல கூட்டணியில வந்து கமலஹாசன் வந்தாரு சார். இல்ல கமலஹாசன் வந்து ஒரு அவர் பிரைம்ல வரல. இப்ப நான் சொல்றேன் ரஜினி வந்து 1996ல வந்தாருன்னா அவருக்கு இதே நிலை தான் வந்திருக்கும். அவர் டெஃபினட்டா ஸ்வீட் பண்ணிருப்பாரு. அது வரல. அது வராதனால அப்கோர்ஸ் அப்ப இருக்கின்ற மக்கள் வேறை, சோசியல் மீடியா கிடையாது, அதெல்லாம் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் கூட ரஜினி இன்னும் கொஞ்சம் கடுமையா உழைச்சிருக்க வேண்டும். சோசியல் மீடியா இல்லாதனால நிச்சயமாக ஒவ்வொரு இடத்துக்கு போய் நின்றுக்க வேண்டும், அதெல்லாம் இருக்குது. ஆனா 96ல ரஜினி வந்திருந்தா இதே ரிசல்ட் வந்திருக்கும். இதே ரிசல்ட் கிடையாது. அவர் ஸ்வீப் பண்ணிருப்பாரு. 180 சீட்ஸ் வந்திருக்கும் நான் கருதுகிறேன். அதற்கு பதிலாக அந்த ஸ்வீப்பை வந்து அப்படியே வந்து திமுக அதே மாதிரி இது தமாக கொடுத்து விட்டார். அதான் நான் பார்க்கிறோம். ஆனா இந்த முறை வந்து இதுவும் ஒரு ஸ்வீப் கிடையாது. இது ஒரு மக்களினுடைய எதிர்ப்பாக தான் நான் பார்க்கிறேன். ஸ்வீப் என்றால் 150 சீட் வந்து கொடுத்திருப்பாங்க. அது கொடுக்கவில்லை. எங்க ஸ்வீப் வருதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே மாதிரி காஞ்சிபுரம். இந்த இடத்துல தான் ஸ்வீப் வருது. இது ஸ்வீப் வர்றதுக்கு காரணம் என்ன? அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வெறுப்பு வந்து வந்திருக்குது திமுக மேலேயும் அதிமுக மேலேயும். அதற்கு காரணம் யார் ஆராய வேண்டும்? திமுக அதிமுக தான் ஆராய வேண்டும். என்னை பொறுத்தவரை வந்து மேசிவ் கரப்ஷன் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பேப்பருக்கு போய் நின்னாலும் அதற்கு வந்து இன்னைக்கு வந்து 5000 ரூபா கூட வாங்காத ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்றால் பர்சன்டேஜ் கேட்கிற ஒரு நிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலயுமே வந்து இப்போ பர்சன்டேஜ் பேசுகின்ற ஒரு நிலைப்பாடு பார்த்துக் கொண்டிருக்கோம். இதெல்லாம் தாண்டி தான் எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்திருக்குது. கேடிசிசில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரோட் ஆனாலும் சரி, இல்ல இந்த சபர்பன் ரயில் ஆனாலும் சரி, இல்ல சிஎம்ஆர்எல் ஆனாலும் சரி, பெரிய அளவில் வந்து டெவலப்மெண்ட் வந்திருக்கு. டெவலப்மெண்ட் வந்த அதே இடத்துல வந்து மக்களுக்கு வந்து இன்னல்களும் நிறைய வந்திருக்கிறாங்க. ஒரு துப்புரவு பணியாளர்களுடைய
அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அலட்சியப்படுத்துது திமுக. அதே மாதிரி தான் அரசு ஊழியர்களுடைய விஷயங்களை வந்து அலட்சியப்படுத்தணும். ஆனா அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இன்னும் இதுக்கு மேல எல்லாம் யாரும் ஒன்றும் கொடுக்கூடாதுங்க, தயவு செய்து கொடுத்துறாதீங்கன்றதான் என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் இப்பவே வந்து ஏறத்தாழ 84% 86% வந்து அரசு ஊழியர்களுக்காக வருகின்ற ரெவன்யூ வந்து போய் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி எல்லாம் ஒன்றும் கொடுக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட அதுவும் அங்கேயும் ஒரு அதிருப்தி வருது. இருக்கின்ற அந்த ஜெனரல் பாப்புலேஷன்ல இருக்கின்ற பல நபர்கள் மேலே அதிருப்தி. திடீரென்று அது வந்து ஒரு விஜய் இருக்கிறார், விஜய் நல்லது செய்வார் என்ற அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சுமை என்று விஜய்னாலே இன்னும் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த எனார்மிட்டி ஆஃப் திஸ் வெயிட் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில நான் பார்த்துக்கிட்டோம். இதை தாண்டி எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெரியவே இல்லைங்க. இப்போ திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எல்லா நகர்வுகளையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பொலிட்டிக்கலி எலக்டரல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. தோல்வியே இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா பிளாக்குக்கே தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழல்ல அவரு நிக்கிற தொகுதியில ஸ்டாலின் அவர்களே தோக்கிறது என்ன அறிகுறியை காமிக்குது? இல்ல அதற்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும்? யாரை ஜெயிக்க வைக்கிறாங்க? என்னை பொறுத்தவரை அதான் பிரச்சனை. யாரை தோக்கடிக்கிறாங்கன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. யாரை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஒரு இப்ப சொன்னா வந்து இப்ப தாவேக்கு அதிகாரத்துக்கு வந்தா என் மேல கேஸ் போட்டுரும். அதனால வந்து அவரை வர்ணிக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து நீங்களே பார்த்துக்கணும். வி.எஸ். பாபு என்ற நபர் யார் என்று மக்களே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் யாருன்னு, இந்த ஆளுன்னு தெரியும். இல்லைன்னா அக்கம் பக்கம் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சாலே தெரியும் இவர் யாருன்ட்டு. அந்த மாதிரி ஒரு நபரை வந்து மக்கள் ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள். யாரை தோற்கடிக்கிறார்கள் என்பதை விட ஒரு மக்களினுடைய மனநிலையை, ஒரு மக்களினுடைய மாண்பை எப்படி காண முடியும், எப்படி அறிய முடியும்னு பாத்தீங்கன்னா யாரை ஜெயிக்க வைக்கிறார்கள் என்றுதான் வைத்துதான் காண முடியும். எனக்கு இதை விட கோபம் வந்த இன்னொரு தருணம் கிடையாது. கரூர் சம்பவத்தினுக்கு நிகரான ஒரு கோபம் வருகிறது இந்த ஒரு விஷயத்தை தான் என்று நான் கருதுகிறேன். சும்மா வந்து எல்லாமே விஜய் தான், எல்லாம் விஜய் தான், விஜய் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிட்டு இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து அசம்பிளிக்குள்ள நுழைக்கிறீங்களே, எந்த எந்த பேசிஸ்ல நீங்க வந்து செய்தீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சார் இப்போ வந்து மற்ற இடங்கள் அப்ப அவருடைய தோல்விங்கிறது பொலிட்டிக்கலி இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு முக்கியமான விஷயமா எல்லாரும் கவனிக்கணும் ஸ்டாலின் அவர்களே தோத்திருக்கிறதுன்னு. ஏன்னா இன்னைக்கு டிபேட்ஸ்ல வந்து பேசுற எல்லா எதிர்கட்சிகளும் அதிமுக, பாஜக எல்லாரும் சொல்றது ஸ்டாலினே தோத்துட்டாரு, ஸ்டாலினே அவருடைய தொகுதியில தோத்துட்டாரு. அந்த முக்கிய அமைச்சர்கள் பலரும் அவர்கள் வெற்றி பெறவே பல போராட்டங்கள், எந்த சுற்றுலையும் ஒரு சுற்றுல முன்னாடி ஒரு சுற்றுல பின்னாடி அப்படி போக வேண்டியிருக்கு. ஏவாவேலு இன்னும் தோல்வி முகத்துல தான் இருக்கிறாரு. பொதுச் செயலாளர், திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தோல்வி முகத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றிக்கே வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் போராடுற ஒரு சூழலா இருக்கு. நிச்சயமாக அதெல்லாம் பிரச்சனை தானே. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இப்ப திமுக வந்து டெஃபினட்டாக இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணத்தான் வேண்டும். இது வந்து சாதாரண ஒரு தோல்வி கிடையாது என்று திமுக அறிய வேண்டும். திமுக ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து 91 கடந்து வந்து திமுக அது 13 வருடம் அதிகாரத்தில் இல்லாமல் வந்து திமுக அந்த விஷயத்தை கடந்து வந்திருக்கிறது. அந்த ஒரு ரெசிலியன்ஸ் வந்து இன்னைக்கு திமுக இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது இருக்கு என்று நான் கருதுகிறேன். அது எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்ற, கொள்கை பிடிப்பு இருக்கின்ற நபர்கள் வந்து கட்சியில் இருந்தா தான் வரும். கட்சியினுடைய தலைமையில் இருந்தா தான் வரும். துரைமுருகனால் முடியாது, வயசாயிடுச்சு, அவரை வந்து மாற்ற வேண்டும். டி.ஆர். பாலு என்பவருக்கும் வயசாயிடுச்சு. அவர் வந்து இங்கே இந்த பாராளுமன்ற ஸ்பீச்லயே வந்து சொதப்பினார். ஆர்டினன்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இல்லையா, அந்த அமெண்ட்மெண்ட் வரும்போது இவர் சாண்ட்விச் அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல 3 பில்ல ஒன்னா கொண்டு வந்து சாண்ட்விச் சொல்லி கொண்டிருக்கிறாரு. கடைசியில வந்து இதை ஒப்போஸ் பண்றவங்க கூட சொல்லாமல் விமன்ஸ் பில்ல நாங்க சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லிட்டு அவர் வந்து அமர்ந்தார். அப்ப அந்த மாதிரியான இந்த டில்லி டாலிங் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட வந்திருக்கு. அதாவது பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட வந்திருக்குன்றதான் நான் பார்க்க வேண்டும். அதாவது இப்ப கொள்கை நீங்க பேசலாம், கொள்கை, ஆனால் அது கொள்கை பிடிப்பிருக்கின்ற இளைஞர்களை நீங்க உருவாக்கி இருக்கிறான்னு அந்த கேள்வி இருக்கிறது. அதற்கு பதில் வந்து கிடையவே கிடையாது என்பதுதான். அதாவது உங்களுக்கு காலேஜில் வந்து அரசியல் கிடையாது, கல்லூரிகளில் அரசியல் கிடையாத ஒரு சூழ்நிலையில் வந்து மக்கள் இல்லை என்றால் பசங்க வந்து எங்கிருந்து கற்றுக்கொள்வார்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அதான் விஜயனுடைய அந்த தாக்கம் என்பது, விஜயனுடைய சக்சஸ் என்பது அவர் வந்து அந்த ஒரு ஜெனரேஷன் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. மு.க. ஸ்டாலினுடைய இடத்தை வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு இன்னைக்கு திமுக யாருமே கிடையாது. நீங்க சேலஞ்ச் பண்றதாக கூட பார்த்தா 2 நபர் இருக்காங்க. ஒன்னு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இல்லை என்றால் கனிமொழி. இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு பேன் தமிழ்நாடு லீடர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் செஞ்சாங்க. அக்ராஸ் தமிழ்நாடு பிரச்சாரம் செஞ்ச இந்த 3 நபர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் 2 பேரும் என்னை பொறுத்தவரை வந்து சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒண்ணு. ஆனால் 2வதாக இப்போ வந்து தலைமை பொறுப்புக்கு நிகராக இருக்கின்ற ஒரு பொறுப்பில் வந்து இப்போ ஜெனரல் செக்ரட்டரியாக இன்னைக்கு வந்து துரைமுருகன் இருக்கிறார். அவர் அந்த இடத்தில் தொடர வேண்டுமா?
டிஆர் பாலு இருக்கிறார், டிஆர் பாலு அந்த இடத்துக்கு தொடர வேண்டுமா? இதெல்லாம் வந்து ஆக்சுவலா இது ஒரு 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 ஏர்லியர் ஜெனரேஷன் ஆஃப் லீடர்ஸாக பார்க்கிறோம். அப்ப அங்க வந்து அந்த இடங்களுக்கு வந்து வேற யாராச்சும் நபர்களை கொண்டு வர முடியுமா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதே மாதிரி ரேங்க் அண்ட் ஃபைல்ல வந்து நீங்க டைனாஸ்டி தவிர்த்திருக்கின்ற தலைவர்களை கொண்டு வர முடியுமா? புது முகங்களை கொண்டு வர முடியுமா? இந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. அது டிஎம்கேனுடைய ஒரு ரீஇன்வென்ஷன்ல தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து டிஎம்கே இருக்கிறது. ஆனால் அதை ஓகே. செய்வார்களா என்று கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒரு ஒரு தோல்விக்கு பின்னால் வந்து திமுக எப்பவுமே ரெசிலியன்ட்டா இருக்கும். திமுக எப்பவுமே ரீஇன்வென்ட் பண்ணி இருக்கிறது. அதை செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன். நிறைவா சார் ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ அந்த நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான மேஜிக் நம்பர் அந்த 170ங்கிறதுக்கு இன்னும் அவங்களுக்கு தேவை ஒரு 10 நம்பர்ஸ். அதை அடுத்து அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஏடிஎம்கே களத்திலேயே இல்ல, களமே வந்து திமுக தாவேகான் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துல சொன்னாரு. ஆனா ஏடிஎம்கேவோட நம்பர்ஸ் அந்த 50+57 கிட்டத்தட்ட போன எலெக்ஷனுக்கு ஈக்குவலா வாங்கி இருக்கிறது. அது எப்படி பாக்குறீங்கிற உங்களுடைய பார்வை? நான் அப்படிதான் நினைச்சேன். நான் வந்து திமுகவும், அதிமுகவும் தன்னுடைய நம்பர்ஸை தக்க வைக்கும் என்று தான் நினைச்சேன். இன்ஃபாக்ட் நான் அதான தலைவர்களோட பேசும்போது கூட சொல்லியிருக்கேன். திமுக ஏறத்தாழ 130 சீட்ல வரும். அதே மாதிரி அதிமுகவும் அவர் என்ன போன வாட்டி என்ன எடுத்தாங்களோ ஏறத்தாழ அதே நேரத்துல வரும்னு தான் நினைச்சேன். இல்ல அதிமுகவினுடைய அந்த விஷயத்துல மட்டும் தான் நான் கரெக்டா இருக்கிறேன். திமுகவினுடைய விஷயம் அப்படியே மாறி பல்டி அடிச்சு தாவக்கை கிட்ட போயிருக்கு. என்னை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஹாஃப் மார்க் கிராஸ் பண்றது கடினம் என்று தான் நான் காண்கிறேன். என்றால் இது ஒரு ஓவர்வெல்மிங் மேண்டேட்டே கிடையாது. அது முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு ரிசைன்மெண்ட்ல வந்த மேண்டேட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். மக்களினுடைய அந்த குமரல்ல வந்து ஒரு மேண்டேட்டாகத்தான் பார்க்கிறேன். இதே வந்து ஒரு பாசிட்டிவ் மேண்டேட்டா இருந்தது. என்னை தாவேகானுடைய மேண்டேட் என்னை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவ் மேண்டேட் தான். இதுக்கு அப்கோர்ஸ் அவர்கள் என்னை சாடுவார்கள். பட் அது பரவாயில்ல. இது ஒரு நெகட்டிவ் மேண்டேட் தான். நெகட்டிவ் அகேன்ஸ்ட் டிஎம்கே, நெகட்டிவ் அகேன்ஸ்ட் ஏடிஎம்கே, அந்த ஒரு மேண்டேட் தான் இன்னைக்கு வந்து தாவேகாக்கு வந்திருக்கிறது. அந்த மேண்டேட் வந்து அதனுடைய பரிமிதிகள் இருக்கு. அந்த பரிமிதிகள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது 118 எட்டுவான்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை எட்டாவது என்றுதான் காண்கிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ யார் வந்து இதுல நட்டம்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸ் வந்து நிலையான ஒரு தீர்மானத்தை எடுத்து அன்றே வந்து திமுக விட்டு போய் தாவேக்கல சேர்ந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து டெஃபினட்டா மெஜாரிட்டியில வந்திருப்பாங்க. மெஜாரிட்டியில வந்து மேபி டிஎம்கேக்கும் ஒரு வகையில பிளஸ் ஆயிருந்திருக்கலாம். ஆட்சியில வந்திருப்பாங்க. ஆட்சியில இன்னைக்கு வந்து அமர்ந்திருப்பார்கள். அமைச்சர்கள் வந்திருப்பார்கள். இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து தமிழகத்துல வந்து அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. எப்போ 1962 67க்கு முன்னால இருந்து 62ல நினைக்கிறேன். அந்த டைம்ல அதுக்கு பிறகு 67க்கு பிறகு அமைச்சர்கள் இருந்து கிடையாது இல்லையா? அப்ப இங்க முதல் முறையாக ஆஃப்டர் 67 அமைச்சர்கள் வந்திருப்பார்கள். அப்போ அதற்கு ஒரு வாய்ப்பை வந்து காங்கிரஸ் நழுவிட்டதாகத்தான் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை திமுக என்ற கட்சி வந்து ரெசிலியன்டான கட்சி. அவர் வந்து எப்படியாச்சும் அவர்கள் வந்து திரும்பி வருவார்கள் என்று நான் காண்கிறேன். அதிமுக தன்னுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ணி இருக்கிறது. அதாவது என்னதான் இருந்தாலும் நாங்களும் இருக்கிறோம். எங்களை வந்து யாரும் அப்படியே அலட்சியப்படுத்தி கடந்து போய் முடியாது என்பது அதிமுக வந்து இன்னைக்கு டெஃபினட்டா ப்ரூவ் பண்ணி இருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, ஒரு ஜெயலலிதா இந்த இடத்துல வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வந்து எங்களுடைய இடத்தை வந்து தக்க வைத்திருக்கிறோம். இனி அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கம்யூனிட்டி கட்சி, ஒரு கவுண்டர் கட்சியாக இன்னைக்கு வந்து காணப்படுகிறது. அதிலிருந்து அவர் எப்படி வந்து ஹவிலி எக்ஸ்பேண்ட் ஹிம்செல்ஃப்ங்கிறது தான் என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையா இருக்கிறது. சிறிய கட்சிகள் எல்லாமே சுக்கு நீரா காணாம போயிடுச்சு. இது தாவேக்காக செய்த ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக நான் காண்கிறேன். சோ என்னை பொறுத்தவரை இந்த நம்பர்ஸ் வர்றது கடினம். பட் அப்படி இருந்தால் கூட அவர்கள் வந்து அலையன்ஸ்ல இல்லை என்றால் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இல்லை என்றால் இன்னும் 6 மாசத்துல நாம் இன்னொரு தேர்தலை சந்திப்போம். ஓகே. அடுத்தடுத்த சில நாட்களும் தமிழ்நாடு அரசியல்ல பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நாட்களா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸா இருக்கும் சார். ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல எங்க டைம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.